Hey folks, welcome to my channel Number Talkies. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டிஷ். நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் ஸ்டூ. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மக்களே, என்னுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வில் கோ இன்டு த வீடியோ. வெஜிடபிள் ஸ்டூ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாயில்டு வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேரட், பட்டாணி, பீன்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நான் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அதன் பிறகு வந்து பெப்பர் பவுடர் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ஸ்டூக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் எதில் செய்ய போகிறோம்னா கோகனட் மில்கில் செய்ய போகிறோம். ஸோ அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சு அதை நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தான் நான் வந்து அதை மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். ஸோ ஒரு டீ அரிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் கோகனட் மில்க் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற பாத்திரத்தில் உங்களுக்கு வந்து இந்த டீ அரிப்பை மூலமாக இந்த ஃப்ரெஷ் கோகனட் மில்க் விழும். எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணி ஃப்ரெஷ் கோகனட் மில்க் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்குவீஸ் பண்ணின அந்த கோகனட்டை வந்து நீங்கள் வந்து த்ரோ ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை வந்து செகண்ட் டைம் இதே ப்ராசஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். அது எதனால அப்படிங்கறத நீங்க போக போக வீடியோல பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட கோகனட் மில்க் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த கோகனட் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சிட்டு இருக்கிற கோகனட்டை திருப்பி இன்னொரு வாட்டி அதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோகனட் மில்க் எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்ல திக்கா வந்திருக்கு. இப்போ இந்த கோகனட்டை வந்து ரெண்டாவது வாட்டி போட்டு மிக்சியில போட்டு பீட் பண்ண போறோம். ஸோ மிக்சியில் போட்டு பீட் பண்ண பிறகு நம்ம திருப்பி அதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த கோகனட் மில்கோட இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதை வந்து செப்பரேட்டாக இன்னொரு பாத்திரத்தில் வந்து அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த கோகனட்டை, அதே மாதிரி இந்த டீ அரிப்பை வச்சு கோகனட்டை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் மில்க், எவ்வளோ மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அது ஏன் அதை ரெண்டு வாட்டி செய்யறோம் அப்படிங்கிறது நீங்க போக போக வீடியோல பாப்பீங்க. ஸோ அதே ப்ராசஸ் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, இந்த கோகனட்ல வந்து அவ்வளோ மில்க் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, நீங்க வந்து 2-3 வாட்டி நம்ம பண்ணா கூட இதுல வந்து மில்க் வரும். ஸோ பட் இந்த மில்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டைல்யூட்டட் வெர்ஷனா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து திக் கோகனட் மில்க். இது வந்து அந்த அளவுக்கு திக்கா வராது. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சது. இப்போ அடுத்து நீங்க பாக்குறது வந்து டைல்யூட்டட் வெர்ஷன், ரெண்டாவது வாட்டி பண்ணது. அந்த அளவுக்கு திக்கா இல்லை பாருங்க. ஸோ இப்போ நம்ம கோகனட் மில்க் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. 2 செட் எடுத்து வச்சிருக்கோம் கோகனட் மில்க். மீன்வாயில் இழுப்பு சட்டியில வந்து நம்ம காய விடுறோம். மீடியம் ஃப்ளேம்ல தான் செய்ய போறோம் இதை. ஸோ மீடியம் ஃப்ளேம் அதில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஏன் சொல்றேன்னா வந்து கேரளா டிஷ் வெஜிடபிள் ஸ்டூங்கிறது வந்து கேரளாவில் வந்து பெரும்பாலும் ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ஸ்டூ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பட்டை போடுங்க, ஏலக்காய், அதுக்கப்புறமா லவங்கம் போட்ட பிறகு நம்ம வந்து பேரலா வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி சொல்லல உங்ககிட்ட. ஸோ இதை வந்து ஸ்லோவாக சாட்டே பண்ணிக்கோங்க. பேரலாக வெங்காயம் சின்னதாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஸ்டூக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க. அதை வந்து அந்த இலுப்பு சட்டியில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்க. ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் சாட்டே பண்ண பிறகு ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகணும். அந்த ஹீட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷா வர வரைக்கும் நீங்க இதை செய்யலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகான்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நீட்டமா வெட்டிட்டு இருக்கேன். வர்டிகலா ஒரு 2-3 பச்சை மிளகா போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டு அதே ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷா வர ஆரம்பிச்ச பிறகு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து அந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ். மக்களே, இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ்ல ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் பெருசா உப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க உப்பு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஸ்டூல பாத்தீங்கன்னா
பெரும்பாலும் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த 5 வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ், இது 5 போட்டு தான் நம்ம ஸ்டூ பண்ண போறோம். எல்லாம் லிமிடெட் குவான்டிட்டி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அந்த கோகனட் மில்க்கு வேலை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 2வது வாட்டி அடிச்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா அந்த கோகனட் மில்க், அதாவது வந்து முதல் வாட்டி திக்கா ஒரு கோகனட் மில்க் எடுத்தோம், அப்புறமா இன்னொரு வாட்டி அதே தேங்காயை போட்டு அடிச்சு ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் ஆஃப் கோகனட் மில்க் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நீங்க இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து இந்த கோகனட் மில்க் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, உங்களுக்கு வந்து இந்த கோகனட் மில்குடைய ஃப்ளேவர் நல்லா அப்சார்ப் ஆகணும். நல்லா அப்சார்ப் ஆன பிறகு இல்லை இதுல கொதிக்கலாம். பட் இப்போ நீங்க பாக்குறது வீடியோல 2வது கோகனட் மில்கை நான் எடுத்து ஊத்துறேன் ஆஃப்டர் அபவுட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கோகனட் மில்கை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஏன்னா இந்த கோகனட் மில்க்ல வந்து உங்களுக்கு வந்து கொதிக்க கூடாது. அப்படி வந்து இந்த கோகனட் மில்க்ல வந்து இந்த ஸ்டூ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பால் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் கோகனட் மில்க். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து அந்த டைல்யூட்டட் வெர்ஷன் ஆஃப் கோகனட் மில்க்ல வந்து அந்த ஃபிளேவரை நல்லா வெஜிடபிள்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுல கொதிக்கலாம். பட் இதுல வந்து ஃப்ரெஷ் வெர்ஷன்ல வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ், இன்ஃபேக்ட் நீங்க கீழே ஃப்ளேம் கூட பார்க்கலாம், லோ ஃப்ளேம் வந்து அது வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். இப்போ அடுத்தது வந்து மிளகு பொடி. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி தான் இந்த கோகனட் டிஷ், இந்த கோகனட் மில்க் டிஷ் வெஜிடபிள் ஸ்டூ ரெடி. ஸோ பெப்பர் பவுடர் ஆக்சுவலாக வந்து மிளகு ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுக்கிட்டேன், ஏன்னா நல்லா மனம் இருக்குங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு தேவைன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்பூன் எண்ணெய் அப்படியே வந்து மேலே இது பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெஜிடபிள் ஸ்டூவை வந்து எதோட தொட்டு சாப்பிட்லான்னா, இடியாப்பம், ஆப்பம், தோசை எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஆப்பம் பண்ணுறோம். என்ன ஆப்பம்னா வந்து மில்லட் ஆப்பம், ஹெல்த்தி ஆப்பம். அதை நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் போடலை அதனுடைய ரெசிபியை. பட் மீண்டும் இன்னொரு நாள் அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ஸ்டூ செஞ்சு பாருங்கள். பேரலாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குவிக் ஒரு ஸ்னாப்ஷாட் ஆஃப் எங்க வீட்டு ஆப்பம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க. எல்லாரும் வந்து நார்மலா ஆப்பம் செய்வது வந்து மில்லட்ல யாரும் செய்ய மாட்டாங்க. இது மில்லட்ல செஞ்ச ஆப்பம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு நாள் நான் அந்த மில்லட் ஆப்பம் டிஷ்ஷை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.